Hello students, welcome to Hiba Max 10th Standard Maxல வந்து சென்டம் ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து 100 மார்க் டெஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம ஹிபா மேக்ஸ் சேனல்ல இருந்து பப்ளிக் எக்ஸாம் டு 2026 வருது, சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் சாய்ஸ் வச்சு கொடுக்கல. 14 1 மார்க்ஸ் இருக்கும், சரிங்களா? 10 2 மார்க்ஸ், 10 5 மார்க்ஸ் அண்ட் ஒரு கிராஃபு ஒரு ஜியாமெட்ரி. ஸோ சாய்ஸே நான் கொடுக்கல. ஸோ நான் கொஷின் பேப்பர் காலையிலே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ ஃபுல்லாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் தரோ பண்ணிட்டீங்களோ அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கொஷின் பேப்பர் எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் வீடியோட எண்டில். ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் சேம் உங்கள் ஆனுவல் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே தான். 3 hours டைம் செட் பண்ணுங்கள், ஆனால் 2.5 hours முடிக்க பாருங்கள். மெயினாக கொஷின் பேப்பர் எழுதி முடித்த பிறகு நீங்களாக கரெக்ஷன் பண்ணணும், சரிங்களா? சும்மா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் முடியவே முடியாது, மார்க் எடுக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணணும். அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நோட் பண்ணி வைங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் எக்ஸாமில் அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஆனுவல் எக்ஸாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பரையும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா சேம் 14 1 மார்க். நான் எல்லாமே புக் பேக் தான் கொடுத்துருக்கேன், எதுவுமே க்ரியேட்டிவ் தரலை, எல்லாமே புக் பேக் தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? 14 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வந்து 10 சாய்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும், சாய்ஸ் எடுக்கவே செய்யாதீங்க. அடுத்தது உங்களோட 5 மார்க்கு 8 மார்க்கு. 5 மார்க் 8 மார்க்கும் சேம் 10 questions அண்ட் 2 8 மார்க். கிராஃப் ஜியோமெட்ரி எழுதும் போதும் ரஃப் டயக்ராம் எழுதணும், கிராஃபுக்கு ஸ்கேல் கரெக்டாக கிராஃப் ஷீட்லேயே வரைங்க. நான் வந்து கிராஃப் ஜியோமெட்ரி மட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க, எல்லாமே அட்டன் பண்ணும். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் பேப்பர் மாதிரி வாங்கிட்டு கூட அதில் எழுதுங்க, சரிங்களா? அப்புறம் இந்த கொஷின் பேப்பரை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இமேஜாக கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா எழுதுறது கஷ்டம். ஒரு கொஷின் பேப்பர் மாதிரியே நீங்கள் வச்சு எழுதுனா தான் நமக்கும் எக்ஸாம் எழுதுகிற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதனால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் தரேன், நீங்கள் வந்து அங்கே அதை எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா வீடியோவில் உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் இந்த அளவுக்கு கிளியராக வரும்னு எனக்கு தெரியலை. நான் இது கொஷின் பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்கனால ஃபாண்ட் சைஸ் இதை விட பெருசாக என்னால் கொண்டு வந்து அலைன்மெண்ட் மாறுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கள். அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு அது வரும், சரிங்களா? வீடியோஸ் கூட தேடி எடுத்துடலாம். கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நான் டெய்லி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் கொடுக்குறேன், இந்த மாதிரி கொஷின் பேப்பர் அதில் தரேன் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த சென்டம் சேலஞ்ச் வீடியோஸ் பற்றி தெரியலன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் இந்த வீடியோஸ்க்குலாம் நிறைய லைக் வரணும்னு சொல்லியிருந்தேன், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்ன்ட்டு. ஆல்ரெடி நிறைய லைக் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோஸ்க்கு நிறைய லைக் பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட், நல்ல எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை இன்றைக்கி சண்டே நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போகிறோம், டெஸ்ட் எழுத முடியலை அப்படின்னா அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணிடணும். ஏன்னா கொடுக்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? இப்போ சப்போஸ் எனக்கு வந்து நான் டெஸ்ட் எழுத எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ்க்காவது எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு கிட்ட வரும்போது எங்கடா கொஷின் பேப்பர் கிடைக்கும், எங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே தர்றதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ கூட நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.